தளபதி ஸ்டாலினோட பிஏ. கொஞ்சம் இருங்க அம்மா பேசுகிறாங்கன்னா அவங்க துர்கா மேடம் பேசுகிறாங்க, இனியவன் குழந்தைகளுக்கு மிக்கி மவுஸ் இட்லியும் தலைவருக்கு இளநீர் இட்லியும் சாயந்தரம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்களேன். அம்மா சரிம்மா கொடுத்து அனுப்புறோம்மா அப்படின்னு. அவங்க அடிக்கடி அவங்க வீட்டு நிகழ்ச்சி அவங்க குழந்தையோட ஏதாவது இது பண்ணணுன்னா மிக்கி மவுஸ் இட்லின்னா எங்கிட்ட தான் கிடைக்கும், உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எங்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய கௌரவமாக இருக்கும். அண்ணா அறிவாலயத்தில் அவங்க உறவினர் கலைஞர் வீட்டு திருமணம் தான் நடக்குது. அங்கே தளபதியும் துர்கா மேடமும் சாப்பிட்டு இருக்காங்க. அங்கே காலையில் நாங்கள் தான் இளநீர் இட்லி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். எங்கள் பசங்க அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. நான் காலையில் ஒரு 9 மணிக்கு அந்த மண்டபத்துக்கு போகிறேன். போகும்போது கரெக்டாக அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றது பார்த்தோன்னா நான் ஓடி போய் சூடாக 4 இட்லி பிளேட்டில் எடுத்து வந்து ஒரு இட்லி வைக்கிட்டோம். போதும் சாப்பிட்டு நல்லா இருந்தது அப்படின்னாங்க. என்ன திரும்பி அவங்க மேலே பார்க்கல. நேற்றுக்கு மிக்கி மவுஸ் இட்லி அப்படிமா, முந்தானத்துக்கு மிக்கி மவுஸ் இட்லி ரொம்ப நல்லா இருந்தது நீவன், மிச்சம் இருந்தது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன். அந்த அம்மா எவ்வளோ ஒரு சாதாரணமாக இருக்காங்க சார். நம்ம என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் நான் அந்த அம்மாவெல்லாம். அவங்க நம்ம குடும்பத்து பொம்பளை பேசுகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இனிவன், மிச்சம் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன்றாங்க. எனக்கு அப்படியே இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு பெண்மணிலாம் இருக்காங்க. அவ்வளோ இதாக அந்த இட்லியை பற்றி சொல்லும்போது அவ்வளோ சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு. சத்யராஜ் சார் பையன் கல்யாணத்துக்கு கோயம்புத்தூர்ல தான் சமையல்காரர் வந்து செஞ்சாங்க. இட்லி மட்டும் நாங்கள் போய் அங்கே போய் பிரமாணம் செஞ்சோம். மணிவண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம். பிரசன்னா சினேகா பிரம்மாண்டமாக நடந்த கல்யாணம். அந்த கல்யாணத்தில் நாங்கள் தான் போய் இட்லி பண்ணி கொடுத்தோம். இப்போ நிறையா நாங்கள் தான் செய்கிறோம்னு தெரியாது சார் நிறையா பேருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டு கல்யாணம் ஒரு கேட்டரஸை கூப்பிட்டு எனக்கு மெனு இது வேணும், எனக்கு இந்த இட்லி வேணும், இந்த இட்லி வேணும், நான் இப்போ சொன்ன வகையில் ஏதாவது இட்லி வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க உடனே மெனு எழுதிக்குவாங்க. எழுதிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இனியவன் ராஜா முத்தையால காலையில் இளநீர் இட்லி, சாயந்தரம் பீஸா இட்லி போட்டுங்க இனியவன். நாங்கள் அந்த மண்டபத்துக்கு போய் செய்யும்போது தான் யார் வீட்டு கல்யாணம்னு தெரியும். கேட்டர்ஸும் எங்ககிட்ட கொடுத்துருவாங்க, நாங்கள் போய் செஞ்சு விட்டு வருவோம். ஏன்னா நாங்கள் இட்லி தவிர எதுவுமே செய்ய மாட்டோம். சட்னி சாம்பார் எதையுமே செய்ய மாட்டோம். அதுக்கெல்லாம் ஒரு சமையல்காரர் தான் தேவை. அவங்க எல்லாம் செஞ்சுருவாங்க. இட்லி மட்டும் நாங்கள் போய் இட்லியோடைய தன்மை நமக்கு ஏன் நல்லா இதுக்குன்னா, கீழே தண்ணி அது கொதித்து ஆவியில் அது முட்டாமல் ஆவியில் வந்து மூடிய நிலையில் எந்த விதமான டஸ்ட் எதுவும் இல்லாமல் மூடிய நிலையில் வேகிறதுனால அது நல்ல உணவு. அந்த மாதிரி பாத்திரம் வடிவமைக்கிறது பெரிய கஷ்டம். இப்போ நீங்கள் தோசையை 1 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஊற்றினாலும் ஊற்றிடுவேன். ஒரு 100 தோசைகள் வாடகை கட்டு வந்து அந்த விளிம்பில் இருக்கிற எல் சேனல் இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்றில் அணைச்சி வச்சு நீளமாக ஊற்றிட்டு வேலை முடிஞ்சோடனே எடுத்து அதை மட்டும் வெல்டு வச்சு கொடுத்துடலாம். இட்லி பானை அப்படி இல்லை, ஒவ்வொரு தாட்டியும் இந்த பாத்திரத்தை வடிவமைக்கணும். ஒரு நாள் என் பையன் என்கிட்ட அப்பா பீஸா வாங்கி கொடுத்துட்டான். என்னப்பா அப்பா இட்லி கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். சரி பீஸா தானே இரு, ஒரு வட்டை தட்டு எடுத்து சாப்பிட்ற தட்டு ஒரு வட்டை தட்டு எடுத்து கொஞ்சம் நெய்யெல்லாம் பூசி இட்லி மாவு ஊற்றி மத்தியானம் மிச்சம் இருந்த கூட்டு பொரியல்லாம் எடுத்து அது வேலையெல்லாம் போட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் எடுத்து போட்டு இட்லி பொடியெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து கட் பண்ணி கொடுத்தது பீஸா இட்லி இப்போ நல்லா இருக்குப்பாண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமண மண்டபங்கள் எல்லாம் காலையில் இளநீர் இட்லி போடுங்க நீவன், நைட்டு பீஸா இட்லி போடுங்க நீவன். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மாற்றம். அதான்